வந்து யாருனாலையுமே இதை வந்து கழட்டி மாட்ட முடியாது அப்படின்ட்டாங்க. மாற்ற முடியாதா? டயரே வந்து நல்லா ஆழமாயிருச்சு. ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். கிட்டத்தட்ட 3 மாதம் எங்கே ப்ரோ போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். 3 மாதமாக எங்கே போனேன் அப்படின்னா கொஞ்சம் காசு சம்பாதிக்க போயிருந்தீங்க. காசு சம்பாதிச்சு என்ன ப்ரோ பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு கேமராக்கு வந்து அப்கிரேட் ஆகலாம். அப்புறம் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ரைடிங் ஜாக்கெட் நம்மகிட்ட ரைடிங் ஜாக்கெட்டும் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வண்டி டயர் வந்து ஃபுல் தேஞ்சு போச்சுங்க. அதுவே மாற்றிடலாம், இதுக்கெல்லாம் காசு பற்றாக்குறையாக இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சுட்டு சுகி ஓட்டிட்டு அப்படியே கொஞ்சம் வீட்டிலலாம் கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் கடையும் வாங்கி கேமரா வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரைடிங் ஜாக்கெட்டும் வாங்கி நம்மளோட இப்போ டயரும் வாங்கி டயர் வந்து இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றி நம்ம தான் இது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம சேனல் நேமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா 3 மாதம் வந்து நம்ம சும்மா கிடையாது. இன்ஸ்டாகிராமில் வந்து கோடை வீரன் சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி நல்லா வீடியோஸ் வந்து போட்டுருந்தேன், நல்லா வியூஸ் போச்சு. அதே பேர்லேயே ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணேன். அந்த யூடியூப் சேனல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா எனக்கு வந்து மனசு இல்லைங்க இந்த யூடியூப் சேனலை விட்டு போகிறதுக்கு. அதில் ஓகே இதே வந்து நேம் மாற்றி வந்து இதிலே வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இதில் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கம்பேக் வந்து கொடுக்க போகிறோம். உங்கள் அன்பதர் வந்து கிள்ளி தராமல் அள்ளி அப்புங்க. ஸோ சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீலிங்லாம் அடிக்க தெரியாதியா? போன் அவுட் பண்ண போகிறாங்க இப்போ. மக்களே சரியான போன் அவுட்டுங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்துருந்துருப்பீங்க. இங்கே பாருங்களேன், உங்களுக்கு தெரியுதா? இதோ டயரில் ஃபுல்லாக கண்ணு மல்லு ஃபுல்லாக ஏறிடுச்சுங்க. டயரே வந்து நல்லா ஆழமாயிருச்சு. இதோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். காற்று இருக்குதான்னு கேட்டால் இருக்குதுங்க. எங்கே அவ்வளோதாங்க, சென்டரு ஃபுல் காலி. அவ்வளோதான். இப்போ போயிட்டு இருக்க டயர் வந்து நம்ம போட்டு சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான், மாற்றிக்க வேண்டியதான். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா நம்ம பண்ண பேர்ன் அவுட்டில் வந்து ஏபிஎஸ் சிம்பிளே காமிக்க ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஏபிஎஸ் வந்து சுத்தமாக வேலை செய்ய மாட்டேங்குது. பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஆக்சுவலாக அந்த ஏபிஎஸ் லைட் வந்து இன்னும் ஆஃபே ஆகலைங்க. டயர் வந்து கெட்ட கொதிக்குது. எனக்கு அது வந்து ஃபீல் பண்ண முடியுது. இதோ பாருங்களேன், போயிட்டு லைட்டாக உங்களுக்கு ஒரு டேர்னிங் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ஏபிஎஸ் வேலை செய்ய தெரியும். இப்போ நம்ம அங்கே போயிட்டு இது பண்ணுவோங்க. ஸோ நம்ம பசங்க வந்து வீடியோ எடுக்கிறாங்க. இந்த பொறுங்க, பசங்களை வந்து வீடியோ எடுக்க சொல்லியிருக்கோம். 2 சின்ன பசங்க எடுத்துகிட்டு இருக்காங்கல்ல. ஏபிஎஸ் வந்து வேலை செய்யலை. ஏபிஎஸ் லைட் ஏரியா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை காணாமல் போயிடும்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் வண்டி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோம்னா சரியாயிருங்க அப்படின்னு நம்புகிறேன். சார் இதோ 2 கேமராமேன் வந்து கொடுத்துருக்கோம். ஒரு ஆள் வந்து யூடியூப்புக்காக எடுத்துருவாப்புல, இன்னொரு ஆள் வந்து இன்ஸ்டாக்காக எடுத்துருவார். ரெண்டு கேமராமேன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்க, சுவிட்ச் சாவி வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணேன். அதில் வந்து நம்ம ஏபிஎஸ் லைட் வந்து போயிடுச்சு. அது ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை. சரி, ஓகே, ஃபைன், பார்த்துக்கோம். இப்போ வந்து டயர் வந்து ஃபுல் பிளாஸ்ட் ஆகிடுச்சு. பொறுங்க, உங்களுக்கு டயரை காட்டுறேன். என்ன பிளாஸ்ட்னு மட்டும் பாருங்கள். சரியான பிளாஸ்ட்டுங்க. இதோ இங்கே பார்த்தா தெரியும், கல் மண்ணெலாம் அப்படியே ஒட்டி இருக்குது. சென்டர் ஃபுல்லாமே போயிடுச்சு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. வந்து இந்த அளவுக்கு தாங்க இருக்குது இப்போ. ஸோ மண்ணு கல்லாம் நல்லா ஒட்டிடுச்சு, நல்லா தேஞ்சு. இங்கே பாருங்கள், இது எடுக்க ஆழம் வந்து டயர் போகுது. இதோ இப்போ நம்ம போய் நம்ம டயரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுவோங்க. நோ ப்ராப்ளம், ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை. 1 hour later. மக்களே, டயரை வந்து மாற்ற போகிறோம். இந்த டயரை எப்படி வச்சு எடுத்துகிட்டு போகிறது இல்லைங்க. டீல மாட்டி உள்ள காலை விட்டு மாட்டிக்க வேண்டியதான். ஓகேங்க, டயர் மாற்ற கிளம்பியாச்சு. கீழே விழுந்து தொலைஞ்சிடாதப்பா. ஸோ இங்கே டயர் மாற்றவங்கள என்னன்னு தெரில, நான் கேட்க வேறு இல்லை. இப்போ தான் எடுத்து போயிட்டுருக்கேன். வாங்க அப்படியே பார்த்துக்குவோம். டயர் வந்து நல்லாவே தேய்ச்சிட்டேங்க. பொறுங்க, போனட் பண்ணி தான் நம்ம தேய்ச்சோம். ஓரளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா அதே ஒரு 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் ஓரளவுக்கு இருந்துச்சு. நம்ம போனட் பண்ணி தரையிலேயே தேய விட்டோம் டயரை. வேறு லெவலில் பிளாஸ்ட் ஆக்கிட்டோம் டயரை போட்டு. இங்கே மாற்றவங்களாம் என்னன்னு தெரிலங்க. இங்கே இல்லைனா நாயுடுபுரம் டிப்போ தான் போகணும். டிப்போ நாயுடுபுரம் 2 இடத்துலையுமே இருக்குது. பார்ப்போம். லைட்டாக அலசுகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது டயர் அவ்வளோதான், சோலி முடிஞ்சிச்சு. இது நீ யாருக்கும் யூஸ் ஆகாது. ஃபுல் பிளாஸ்ட்டு. நாளைக்கு வந்து ஊருக்கு போகிற மாதிரி ஒரு பிளானில் இருக்கேங்க. சரியாக இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அதனால் இப்போயே டயரை மாற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதனால தான். இல்லைனா ஓகே, டயர் இன்னும் கொஞ்சம் நாள் ஓட்டிகிட்டு கூட நம்ம இது பண்ணிக்கலான்ற மாதிரி தான் இருந்தேன். இப்போ நம்ம நாளைக்கே ஊருக்கு கிளம்புறோம்ல, அங்கே போயிட்டு பஞ்சர் தான் ஆயிடுச்சுன்னா இது ஏறும் அப்போ பண்ணிக்க மாட்டேங்குது, லீக் ஆகிட்டே இருக்குது. ரிம்முக்கு அடிவாயிடுச்சா என்னன்றதும் தெரிலங்க. நான் அதிலேயே வச்சு தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ அப்படி ஆகியிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனாலும் நம்ம வந்து பார்த்துக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாற்றிடுவீங்களாண்ணே? டயர் மாற்றிடலாமா? பிஸியாக இருக்கீங்களா? லேட் ஆகுமா? எவ்வளோ நேரம் ஆகும்? 3 வண்டியா?
ஆனால் சரிங்கண்ணே. சரி, ஆக்சுவலாக பிஸியாக இருக்கேன்ட்டாருங்க. அதான் அப்பயே கேட்டு வந்துருந்துருக்கணும், நம்ம கேட்காம வந்தது தப்பு தான். நாயுடுபுரம் போயிடுறதா, டிப்போ போயிடலாமா, எங்கேனாலும் சரி தான். எங்கே மாற்றவங்களோ அங்கே மாற்றிட்டு போக வேண்டியது. டயர் மாத்திரைக்கு எவ்வளோ கேட்பாங்கன்னு தெரியலைங்க. போன ஒரு டைம் மாற்றும்போது 150 200 சம்திங் எவ்வளோ கேட்டாங்க. பார்த்துப்போம், கேட்பாங்க இந்த டயர் எவ்வளோன்னு வாங்கினீங்கன்ட்டு. 3800 தான், ஆஃபரில் தான் வாங்கினோம். டெலிவரி சார்ஜ் ஒரு 200 வந்து கேட்டாங்க. மொத்தம் வந்து அதாங்க 4000 ஆயிடுச்சு. ஆனால் இங்கே கேட்கும்போது 5000 சில்லறையோ 6000 சில்லறையோ சொன்னாங்க. காற்றுலப்பா பின்னாடி ஏதோ வண்டி உட்காந்து போகிற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. அந்தளவுக்கு தேய்ச்சிட்டோம் டயரை போட்டு. இதோ மக்களே, டயரும் கையுமா போயிட்டோம், கிளம்பிட்டோம். அச்சோ அச்சோ, ஒரு டயரை மாத்திரக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குதேப்பா. இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி தொலைங்கடா டே. இதோ டிப்போ கிட்ட வந்துட்டாங்க. என்ன ஃபோனு சூடாகுது, வெடிச்சிட போகுதுப்பா. பாயிண்ட்ல சூடாக தெரியுற மாதிரி இருக்குது. என்னாச்சு? 140/70ங்க. ஸோ அந்த மாடல் தான் போட்டிருக்கேன். இது வந்து 130/70 தான் NS 200 வரும். 140 கொஞ்சம் பெருசாக போடலாமேன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அப்போ எந்த அளவுக்கு செட் ஆகுது, எந்த அளவுக்கு நச்சுன்னு இருக்குன்னு பார்ப்போம். ஆல்ஃபா H1 டயர் தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். பொறுங்க, இவர் என்ன சொல்கிறாருன்னு தெரில. நான் கிளம்பிட்டாரு. தலைவா வாங்க தலைவா. இல்லைங்க, ஏதோ கேட்டுட்ருக்காரா, பக்கத்து கடைக்கு போயிட்டாரு. ஒன்று பண்ணுவோம்மா, மேலே போயிட்டு கேட்டுருவோமா? மரம் ஏதாவது சொல்லிட்டாச்சு போகணும். என்னங்க அண்ணே ஒன்றுமே சொல்ல போயிட்டுருக்காரு. பண்ணுவோம், ஏன்னா நமக்கு அவசரங்க. இந்த கடை தான் பண்ணணுன்றலாம் இல்லை, எந்த கடை ஃப்ரீயாக இருக்கும் அந்த கடை மாட்டிட்டு போயிட்டே இருப்போம். கரெக்டாக மாட்டி ஒன்றுங்க, அலைன்மெண்ட்ஸ் பார்த்து சரியாக பார்த்து சொதப்பி விட்டாங்கன்னா சோகமாயிரும். என்ன லாங் ரைடு எடுத்துகிட்டு போகிற நாளைக்கு ஒரு 2-3 நாள் இங்கேயே ஓட்டிகிட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. தலைவர் கடையிலே இருக்க மாட்டார் தண்ணே. எங்கள் கண்ணுக்கு தண்ணி ஆளை காணும். டாப்பை போட்டு தான் வச்சுருக்காரு. பொறுங்க, ஒரு டயர் மட்டும் ஒன்று மாற்றண்ணே. டயர்லாம் இருக்குது, வரையலாம் என்னன்னு கேட்போம். எங்கள் ஃபோன் நம்பரே காணும். 792 சரியானே பார்க்கல. சரி பேசுவோம் யாராக இருந்தாலும். ஓகே, ராமலிங்கம் டயர் ஷாப் தான் வந்துருக்குது. ஹலோ ஹலோ அண்ணே. அண்ணா இந்த ஒரு டயரு வந்துட்டு ஒன்று மாற்றண்ணே. எங்கண்ணே இருக்கீங்க அண்ணே? மாற்றணுங்கண்ணே. இது பைக்குக்கு தாங்கண்ணே. அண்ணே பைக்குக்கு தாங்கண்ணே. எவ்வளோ நேரம் ஆகும்? அரை மணி நேரம் ஆகுமா? அண்ணே அண்ணா இங்கே கடைக்கு வாசலில் தான் நின்றுருக்கேன் கரெக்டாக. சரிண்ணே, சரி ஒரு 1/2 மணி கழிச்சு வரேங்கண்ணே. ஆனால் மாற்றிடலாம்ண்ணே, கன்ஃபார்மாக நாளைக்கு ஊருக்கு போகிறேண்ணே. அதாண்ணே. சரிங்கண்ணே, ஓகேண்ணே. புது டயர் தாங்கண்ணே. சரிங்கண்ணே. ஆக்சுவலாக அங்கே கேட்டு பார்த்தோம்ல 1/2 மணி நேரம் ஆகுனாங்களா. சரி ஓகே, நம்ம வேறு எங்கேயாச்சும் விசாரிச்சு பார்ப்போம். சப்போஸ் அங்கே 1/2 மணி நேரம் கழிச்சு போயிட்டு வேலைக்கு ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து அவர் கடைக்கு வந்தோமா, அந்த கல்ல வந்து கேட்டு பார்த்தேன். இல்லைப்பா காலையில் தான் தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஷேடுங்க. இப்போ நான் இருக்க வெறியில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில. இன்னும் ஒரு 2 பஞ்சர் கடை இருக்குது, அங்கே தான் போயிட்டுருக்கேன். இப்போ அங்கேயும் முடியாதுன்னு கையை விரிச்சிட்டாங்க அப்படின்னோம்னா நம்ம கையில் ஒன்றும் இல்லை. நாளைக்கு ஊருக்கு போகிறது கேன்சல் தான். ஏன்னா டயர் இப்போ தான் தேய்ச்சிட்டு வந்தோமா, இதை வச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. போகிற வழியிலையும் மாற்றவும் முடியாது. நான் ஒரு ஆளாக தான் போகிறேன். எப்படி நான் டயரை எங்கிட்ட எதில் வச்சு கட்டிட்டு போகிறேன்னு தெரில. போய் கீழே போய் மாற்றிக்கலாம்னாலும் கீழே நமக்கு போயிட்டு எங்களுக்குள்ள ஷாப் இருக்குது, என்ன இருக்குது ஏதா இருக்குன்னு தெரியாது. நமக்கு இந்த டைமிங் கீப் அப் பண்ணுறதுலாங்க ரொம்ப டிலே பண்ணுறோங்க. யாராச்சும் மீட் பண்ணலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாலுமே நம்மளால் வந்து டைமிங் வந்து கேட்ச் பண்ண முடியல. அவங்க டைமிங் சொல்லுவாங்க, நம்ம டைமிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். இருக்குப்பா நம்ம நேரத்துக்கு. டயர் மட்டும் மாற்றண்ணே. மாற்ற முடியாதா? ஏனே மாற்றவே முடியாது, செட் ஆகாதா? சரிண்ணே, இது நாங்கள் புதுசாக இருக்குது, டியூப்லெஸ்க்கு செட் ஆகாது அப்படின்னு இருக்காரு. டயர் மாற்றணும், நாளைக்கு தான் மாற்ற முடியுமா? நான் காலைல ஊருக்கு கிளம்பிட்டேனே, அதனால தானே. 6 மணிக்கெலாம் கிளம்புறேனே, ஃபுல்லாக தேஞ்சிருச்சு அதனால தானே. சரிங்கண்ணே. அண்ணே அங்கே கேட்டு பார்த்து தானே வரேன். அவரும் காலைல தான் வர சொல்கிறாங்க. இப்போ எதுவும் பண்ண முடியாதானே அண்ணே? சரிண்ணே சரிண்ணே. சரிண்ணே. மார்னிங் எத்தனை மணி அப்போ ஷாப் திறப்பீங்க கடை? 7:30க்கு திறந்துடுவீங்களா? சரி 7:30 கூட வரட்டுமா அப்போ? சரிங்கண்ணே. மக்களே, நம்ம நம்பிக்கை வச்சு இந்த கடைசி கடையிலையும் நம்மளால் முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த அண்ணா கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க. அப்புறம் என்ன யோசித்தாங்கன்னா, வீட்டுக்கு போகிற டைம் ஆச்சுங்க, இப்போ நீங்களே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு போகிற டைம் ஆச்சு அப்படின்னு சட்டு பண்ணி எடுத்து வச்சு கிளம்பிக்கலாம். அந்த நேரத்தில் யாராச்சும் கஸ்டமர் தான் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி கோவம் வருமா? சரி அது எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன், ஏன்னா நானுமே அந்த நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேனா. அதனால் ஓகே இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலைல எப்போ திறப்பீங்க அப்படின்னு கேட்டேன். காலைல எப்படி ஒரு 7:30 திறந்துருவோம் அப்படின்னாங்க. சரி 7:30 மேலே நான் வந்து மாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்குங்க. அது கழட்டினா ஃபுல்லாக கழட்டிட்டு மாட்டுற மாதிரி இருக்கும். அதே ஒரு 1 மணி நேரம்
1.5 மணி நேரத்துக்கிட்ட ஆகும், அதனால தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. இவங்க வந்து இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரே ஒரு ஸ்கூட்டி மட்டும் மாட்டி விட்டாங்கன்னா அவங்க கிளம்பிடுவாங்க. ஒரு வழி இல்லை நமக்கு. இப்போ 1/2 மணி நேரம் கழித்து வந்து அந்த டயர்கள்லேயே மாற்றிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் ஆகிட்டே இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். எங்கள் வீட்டில் வேறு 2 வேலை சொன்னாங்க, அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே வருவோம். டைமிங் கரெக்டாக இருக்கும். இல்லை அந்த அண்ணா நம்பர் இருக்குது நம்மகிட்ட, நம்ம கால் பண்ணி வந்து விசாரிச்சுக்குவோம். நான் காலைல ஊருக்கு போனோம், அதனால தான் உங்கள்கிட்ட நான் அப்பயே சொன்னேன் மாற்றி விட்ருங்க எப்படியாச்சும் அப்படின்ற மாதிரியே. ஏன்னா இது கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க, வெயிட் பண்ணி தான் இது பண்ணணும். ஏன் நம்ம இதில் வந்து மட்கார்ட்லாம் நம்ம கழட்டல இல்லை, அது வந்து அந்த லுக்கு வந்து ஃபாயில் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டல. நிறைய பேர் லுக்குக்காண்டி அது கழட்டுவாங்க. லுக்கு ஃபாயில் ஆனாலும் சரி, சேர் அடித்து யார் வண்டி நார் அடிச்சுட்டு போகிறது, அதனாலேயே நான் வந்து கழட்டல. ஓகேங்க. ஸோ நான் வந்து 1/2 மணி நேரம் கழிச்சு கரெக்டாக உங்களுக்கு விளாக் வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. சேனலுக்கு புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி வச்சுக்கோங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பொருங்க, லாஸ்ட் ஒரு டைம் அடிச்சு வைக்கிறேன். ஒரு பெரிய சம்பவம் ஆகி போச்சுங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 hour இல்லைங்க, ஒரு 3/4 மணி நேரத்துக்கிட்ட வெயிட் பண்ணியிருந்திருப்போம். ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கலை. சரி ஓகே, பக்கத்துக்குள்ள வந்து தெரிஞ்சண்ணா தானா, ஸோ அவங்ககிட்ட சொல்லி வந்து கால் பண்ண சொல்லலாம். அவங்க வந்து கால் பண்ண எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, இப்போ லேட் ஆயிடுச்சு, இப்போ வந்தாலுமே மாட்ட முடியாது, நாளைக்கு தான் அவங்களுக்கு சொல்லிடுங்க அவங்ககிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ இங்கே வேணும் ஒரு டயர் ஷாப் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார் இருந்தோம்னா, அதான் இங்கே தேடிட்டு இருக்கோம் டயர் ஷாப் எதுவும் இருக்குதா அப்படின்ட்டு. இல்லைங்க, இங்கே டயர் ஷாப்பே க்ளோஸ்டுன்னு நினைக்கிறேன். எங்கே காணோம், கிட்ட இருக்குதா, அம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட். ஆமாம், இந்த டயர் அடிக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ டயர் ஷாப் தான் க்ளோஸ்ன்னு நினைக்கிறேன். அடைச்சிருக்குதுங்க கடை. அவர் வந்து ஃபோன் எடுத்து நமக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம், நம்ம வெயிட் பண்ணியிருக்க தேவையில்ல, நாளைக்கே நம்ம கீழே போய் மாற்றிருந்துக்கலாம். இது வேறு ஆப்போசிட் கியருங்க. ஸோ இந்த பிளாட்டினா 110 சைக்கிள் மாதிரி இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது. ஐயோ, ஆப்போசிட் கியருங்க இது. நம்ம என்ன ஸ்டோனருக்கு எப்படி போடுவோமோ அதுக்கே ஆப்போசிட்டாக இருக்கும் இது. இதை ஹேண்ட்லிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. ஆனால் ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும். போலாமா கணேஷ் நாய்? காலையில் கடை திறக்கிற மறுபடியும் சாயங்காலம் கடை அடைக்கும் போது வரேன். கொடைக்கானல டயர் மாற்றுறதுக்கு நான் இவ்வளோ கஷ்டமா? என்னோடய வாய்ஸே ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கும். கோவம் வேறு, அதெல்லாம் மூக்கு வேறு அடைச்சிக்கிச்சுங்க. சளி பிடிச்சிரும் போல இருக்குது. இது வரைக்கும் சுற்றிட்டே இருக்கோம்லங்க. தண்ணி தாம வேறு இருக்குது. தண்ணியும் குடிக்காமல் ஒன்றும் குடிக்காமல் சுற்றிட்டே இருந்தது வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது. நடக்கிறதுலாம் நன்மைக்குன்னு எடுத்துக்குவோங்க. சரி ஓகே, நம்ம வந்து டயர்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணுவோம். இல்லை எனக்கு ஆசை இருந்துச்சு, நாளைக்கு போயிடுவோம் வச்சுருவோம் அப்படின்ற மாதிரி ஆசை இருந்துச்சு. நாளை கழிச்சு எங்கள் அண்ணா வேறு ஒர்க் பண்ணுறது வந்து லீவு. அவர் வராமல் நான் லீவ் எடுக்க முடியாது. ஒரே நேரத்தில் வந்து 2 பேருக்கு லீவு கிடைக்காது. ஸோ அப்படி லீவு கிடச்சிச்சு அப்படின்னாலுமே அவங்க ஓனரால் ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த 2 பேர்த்து ஒர்க்கை ஒரு ஆளாக வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. One day later. ஒரு பெரிய சம்பவம் என்னன்னா, நம்ம டயர் கல்ல போய் விட்டுருந்தோம்ங்க. ஸோ டயர் கல்ல வந்து பார்த்துட்டு அப்படின்னா நம்ம வண்டியை கழட்டி மாட்டிட்டு வந்து அலைன்மெண்ட் வந்து சரியா பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால ஒர்க் ஷாப்ல கொண்டு போய் தம்பி கழட்டி கொண்டு வாங்க, நான் வந்து டயர் மாற்றிட்டேன் அப்படின்ட்டாங்க. டயர் வந்து ஒர்க் ஷாப்ல இது பஞ்சர் கல்ல வந்து கொடுத்துட்டு ஒர்க் ஷாப் வந்துருவாங்க. ஸோ நான் இங்கே வண்டி வந்து என்ன ஒரு பஞ்சாயத்துனா, உங்க கழட்டி கொடுப்பாங்க, நம்ம கொண்டு போய் அங்கே மாட்டுவோம், திரும்பி இவங்களே வந்து மாட்டி கொடுத்துருவாங்க. ஸோ 2 வேலையாகிடுச்சு. கொடைக்கானலை பொறுத்தளவுக்கு வந்து செதறாங்க. இந்த வண்டியை பார்த்தனே இதுக்கு டயர் மாற்றது ரொம்ப கஷ்டம் அப்படி அப்படின்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் போக உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன் என்ன இதுன்னு. டயரை கழட்டி கையில் கொடுத்தாங்க. இதோ டயரை தூக்கிட்டு வந்து இந்த டயரை வந்து மாற்ற வந்து போயிட்டு இருக்காங்க. வெற்றிகரமாக ரிமோட் தூக்கிட்டு வந்தாச்சு. நம்ம டயர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்குதுங்க. நல்லங்க தான் வச்சுட்டு போயிருந்தோம். டயர் இங்கே இருக்குது. ஸோ பழைய டயர் பார்த்துக்கிட்டோம்னா இங்கே இருக்குது. இப்போ வந்து இந்த டயர் எடுத்து இந்த டயரில் மாட்ட போகிறோம். உங்களுக்கு வந்து 2க்கும் வித்தியாசத்தை வந்து பாருங்க. இந்த டயர் எவ்வளோ சைஸ் பெருசாக இருக்குது, இந்த டயர் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இது வந்து 130, இது வந்து 140ங்க. 140 130/70 130/70. ஹைட்டே டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தெரியுதா? ஹைட் டிஃப்ரெண்ட்டு. பொருங்க மாட்டிட்டு எப்படி இருக்குன்றது வந்து பார்ப்போம். ஃபைனலி நம்ம வண்டிக்கு வந்து டயர் மாற்றியாச்சு. ஸோ டயரோட லுக் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது வந்து காட்டுறேன். சேனலுக்கு புதுசாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி தடிச்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப வந்து மனவேதனை ஆக்கி விட்டாங்க. என்னன்னா அதாங்க, ஸோ கொடைக்கானல் வந்து யாருனாலையுமே இதை வந்து கழட்டி மாட்ட முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ மெக்கானிக்கிட்ட கொண்டு போய் 2 வேலையை நமக்கு ஆகி போச்சு. மெக்கானிக்கிட்ட ஒரு 250யும் அங்கே ஒரு 100 ஆச்சுங்க. மொத்தம் வந்து 350 ஆச்சு டயர் மாற்றுறதுக்கே. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து செட்டிங் பண்ணது அதான் செயின் டைட்டு அந்த மாதிரிலாம் வைக்க தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்மளை வந்து அனுப்பிச்சி விட்டாங்க. அதனால் வந்து நம்ம வந்து மாற்றியாச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரைடு வந்து வேறு மாதிரி கிளம்ப போகிறோம். உங்களோட அன்பாதரம் வந்து கிள்ளி தராமல் அள்ளி அப்புங்க. ஸோ பொறுங்க, உங்களுக்கு வந்து பேக் வியூ காமிக்கிறேன். எப்படி உங்களுக்கு தெரியுதாங்க? ஸோ க்ரிப் ஆனால் வேறு மாதிரி இருக்குது. கியர் கட் பண்ணும் போதுமே நமக்கு வந்து ஸ்லிப் ஆகலை, அதேமாதிரி வந்து பிரேக் பிடிக்கும் போதுமே ஸ்லிப் ஆகலைங்க. ஸோ அந்தளவுக்கு நல்லா க்ரிப்பாக இருக்குது. ஹெல்ப்பாக ஆச்சோன்னுங்க. ஸோ அப்போலாம் வந்து ஹெல்ப் ஆச்சு ஒன்று, இதோ ஹெல்ப் ஆச்சு ஒன்று. நல்லா இருக்குது டயரு. ஸோ லாங் ரைடெலாம் எடுத்துகிட்டு போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றது. ஃப்ரண்ட் டயர் மாற்றலங்க, பேக் மட்டும் மாற்றிருக்கோம். ஏன் அப்படின்னா ஃப்ரண்ட் வந்து இருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஓடும். போடுங்க உங்களுக்கு ஃப்ரண்ட்டையும் காட்டுறேன். இதோ ஃப்ரண்ட் இருக்குதுங்க. ஒரு 20% தான் தெரிஞ்சிருக்கு, ஆனால் 80% இருக்குது. 80 இருக்குமான்னு தெரியல, நான் ஒரு 70 இருக்குன்னு நினைக்கிறேன். இதோ 2மே செட்டாக தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து ட்ராம்ப்ளர் வந்து போட்டுக்கோங்க.
ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்க. ஸோ சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த லாங் ரைட் வந்து கிளம்பலான்னு இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டிச்சுக்கோங்க. டாட்டா பை பை. எவ்வளோ பார்த்து இப்போ ஹெல்மெட் பண்ண மாட்டேங்க. டாட்டா பை பை.